ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளாகிய கலிமா, நோன்பு, சக்காத்து, ஹஜ், தொழுகை இதில் ஒன்றான நோன்பு இந்த மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது. இது இஸ்லாமியர்களின் நாட்காட்டி அடிப்படையில் வரும் ரமலான் மாதமாகும். இந்த ரமலான் மாதத்தில் இவர்கள் உண்ணா நோன்பு இருந்து இறை வழிபாடு செய்தால் முன் பாவங்கள் குறைக்கப்படுவதாகவும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த மாதத்தில் இவர்கள் அத்தாழ நேரத்தில் சாப்பிட்டு முடித்து சூரியன் உதித்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை இவர்கள் பசித்திருந்தாலும் சாப்பிடாமல், தாகம் எடுத்தாலும் தண்ணீர் அருந்தாமல் பசியும் தாகத்தை மடக்கி புலன்களையும் கட்டுப்படுத்தி இவர்கள் உண்ணா நோன்பு கடைபிடிப்பார்கள். இந்த காலங்களில் இவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது, சில அசிங்கமான வார்த்தைகள் செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். இவர்கள் பகல் நேரங்களில் ஈகை குணம் உடையவர்களாகவும் இரவு நேரங்களில் இறை அச்சத்தோடு இறை வழிபாடுகளின் வழியாக இறை அச்சத்தோடு செயல்படுவார்கள். ஒருவனுக்கு ஈகை உணர்வு எப்பொழுது பிறக்கிறது? இதை நம்ம ஒரு சிறிய கதை மூலம் பார்க்கலாம். இப்பொழுது நமது கதையின் நாயகன் அப்துல்லா மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். மனைவி மக்களோடு வாழ்ந்து வருகிறான். இவன் நோன்பு காலத்தில் நோன்பு கடைபிடிக்கிறான். நோன்பு திறக்க சில பதார்த்தங்கள் தேவைப்படுகிறது குடும்பத்தில். உடனே இவர் வாங்குவதற்காக மனைவி சொல்கிறாள், கடைக்கு கிளம்புகிறார். அப்பொழுது இவர் மனதில் தோன்றுகிறது, சிக்கன், மட்டன், ஆப்பிள், ஆரஞ்சு, இப்படி பல பதார்த்தங்களை வாங்க மனதில் எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் இதற்கு குறைந்தது 500 ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் அப்துல்லாவிடம் இருப்பது வெறும் 50 ரூபாய். என்ன செய்வது என்று வழியில் தெருவில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சரி இருப்பதற்கு வாங்கலாம் என்று கடைக்கு செல்கிறார். கடையில் சென்று தனக்கு தேவையான பழங்களை எல்லாம் பார்க்கிறார். இருந்தும் போதவில்லை. இருந்தாலும் மீண்டும் வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு சிறுமி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு பை இருக்கிறது. பார்க்கும் பொழுது அவரும் நோன்பு திறப்பதற்காக சாமான்கள் வாங்குவதற்காக கடைக்கு செல்வது போல் தோன்றுகிறது. இவர் அப்துல்லாவை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த சிறுமி ஓடிக்கொண்டு இருக்கும்போது சிறுமியின் கையில் இருந்து ஒரு 500 ரூபாய் கீழே விழுகிறது. இதை அப்துல்லா பார்க்கிறார். சிறுமி அறியவில்லை, சிறுமி ஓடிக்கொண்டு இருக்கிறார். இவர் உடனே அந்த 500 ரூபாயை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறார். இவர் உடனே மனதில் இவர் எண்ணம் தோன்றுகிறது, நாம் நினைத்தது போலவே அனைத்து சாதனங்களையும் வாங்கிவிடலாம், நமக்கு 500 ரூபாய் கிடைத்து விட்டது என்று அந்த 500 ரூபாயை எடுத்து இவர் பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறார். சிறிது நேரத்தில் அந்த சிறுமி கடைக்கு செல்கிறார். கடைக்குள் சென்று விட்டு திரும்பி வந்த வழியே தேடிக்கொண்டே வருகிறார். அப்போ அப்துல்லாவுக்கு தெரிகிறது, சிறுமி தொலைத்த பணத்தை தேடுகிறாள் என்று தெரிகிறது. இவர் ஒன்றும் பேசவில்லை. இவர் பேசாமல் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சிறுமியை தேடிக்கொண்டு நேரே வீட்டுக்கு செல்கிறார். சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கூட ஒரு பெரியவரும் வருகிறார். இருவரும் தேடிக்கொண்டே செல்கிறார்கள். அப்பொழுதும் அப்துல்லா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒன்றுமே சொல்லவில்லை, பேசாமல் இருக்கிறார். அந்த பெரியவரும் பார்த்து கொண்டே போகிறார். திரும்ப அவரும் போய்விடுகிறார். சிறிது நேரத்தில் சிறுமியுடன் அவர் தாயாரும் வருகிறார். தாயாரின் கையில் கம்பு இருக்கிறது. சிறுமியை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டே வந்து தேடிக்கொண்டே வருகிறார். அப்பொழுதும் அப்துல்லா பார்க்கிறார். அப்துல்லாவுக்கு தெரியும் அந்த ரூபாய் சிறுமியினுடையது. அதை இவர் எடுத்ததை யாரும் பார்க்கவில்லை, அதனால் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை என்று அப்துல்லா நினைக்கிறார். இருந்தாலும் சிறுமியை அடித்து கொண்டே வரும் தாயாரையும் பார்க்கும் பொழுது, சிறுமியின் நிலைமையை பார்க்கும் பொழுது அப்துல்லாவுக்கு மனம் கணக்கிறது. இருந்தாலும் சிறுமியை பார்க்கும்போது இவர் பிள்ளைகள், மனைவிகள் இவர் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த சிறுமிக்கு காசு கொடுத்தால் நம் வீட்டில் நோன்பு திறக்க முடியாது என்று பேசாமல் அமைதியாக இருக்கிறார். தாயார் சிறுமியை அடித்து கொண்டே தேடிக்கொண்டே செல்கிறார். அந்த நேரம் ஒரு பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் செல்கிறது. ஒரு சைரன் ஒலித்து கொண்டே செல்கிறது. இந்த சவுண்டை கேட்டவுடனே அப்துல்லா சிறிது நேரம் மௌனமாக இருக்கிறார். சிறிது சிந்தித்துவிட்டு இந்த தாயார் சிறுமி வரும்பொழுது இந்த ரூபாயை தாளையிட்டு, அம்மா இந்த ரூபாயை தானே தேடுகிறீர்கள், இதோ இங்கே இருக்கிறது என்று எடுத்து கொடுக்கிறார். உடனே சிறுமியும் எடுத்துக்கொண்டு தாயார் உடனே ஒரு நொடியில், ஐயோ தெரியாமல் என் மகளை அடித்து விட்டேனே என்று தாய் புலம்புகிறாள். உடனே தாயை அழைத்து கொண்டு செல்கிறாள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? ஏனென்றால் ஒருவனுக்கு எப்பொழுது மரண பயம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு இறையச்சம் வருகிறது. இறையச்சம் வரும்பொழுது ஈகை குணம் தானாகவே வருகிறது. அதுதான் மரணத்தை நினைத்தார், உடனே ஈக குணம் வந்தது, உடனே எடுத்த பணத்தை கொடுத்தார். ஒருவருக்கு ஒரு பொருள் கொடுப்பது தர்மம், அது நம்மை கெடுக்காது. ஒருவரிடம் பொருள் எடுத்தால் அது பாவம், அது நம்மை காக்காது. ஆதலால் இறை அச்சத்தோடு ஈகை குணத்தோடு வாழ்வோமாக. உலகம் வாழும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ரமதான் வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.